அதை சம்பாதிப்பதற்காக எத்தனை பேர் வாழ்க்கை வீணாருக்கு பாருங்க. இது கண்டிப்பா விலங்கினத்திடத்தே நடக்காது. அதுகளுக்கு தேவையானதை மட்டும்தான் அது எடுத்துக்கிறதே தவிர மாறாது. நாம காட்டை அழிக்கிறோம். ஆனா எப்போதாவது விலங்குகள் நாட்டை அழிக்கின்றனவா? செய்யணும் நினைச்சா நம்ம ஓட்டமா ஓடி போடுவோம். ஒரு 100 புலி சேர்ந்துட்டு நாட்டுக்குள்ள வரட்டும், நம்ம யாரானு நிப்பமா உடனே அடுத்த நிமிஷம். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம காட்டுக்குள்ள போனாலே அது கடிச்சு கொதறது சாமி, உடனே எதிர்த்து வருதுனால் நாம மட்டும் புலி நாட்டுக்குள்ள வந்தா சும்மாவா பார்த்துட்டு இருப்போம்? அடுத்த நிமிஷம் துப்பாக்கி எடுத்துன்னு சொல்றதுக்கு போல. அப்ப நாம விலங்குதான். நாம காட்டுக்குள்ள போறச்சு அது பிடுங்க வருது, அது நாட்டுக்குள்ள வந்தா நாம சொல்றதுக்கு போறோம். ஆக மொத்தத்துல 2 பேருமே ஒரே மாதிரிதான் நடந்துக்கிறோம். என்னமோ அது விலங்குங்கிறதுக்காக மோசமா நடந்துக்கிறது, நாம மக்கள்ங்கிறதுக்காக வசதியா நடந்துடலையே. நம்ம தான் மக்கள், விலங்கு இல்லையா? அப்போ அது ஏதோ தெரியாத விலங்கு பயந்து போய் நம்மள பிடுங்கிறதுக்காக வருது. கவலைப்பட வேண்டாம், விலங்கே சௌக்கியமா இரு என்ன புலியை தட்டி கொடுத்துட்டா உட்காந்துருக்கோம். அடுத்த நிமிஷம் துப்பாக்கி எடுத்துட்டு வி ஹண்ட், என்ன சுத்தி சுத்தி கொண்டுடணும்னு பாக்குறோம். இது கொஞ்சம் புலியோ சிங்கமோ நம்மள மறந்தாலும் மறக்கும். ஆனா நாம உடனே ராணுவத்தை கூட்டு, வனத்துறையார கூட்டு. ஆனா வனத்துறையாருக்கு ஒரு ஆசை, இதை கொஞ்சம் உயிரோட பிடிச்சுன்னு போயிட்டா தேவையிலேயே முயற்சிப்பா. ஆனா கிராமத்து மக்கள் சேர்ந்து அதென்னமா விடலாம், நாளைக்கு இது உள்ள எங்களை கொன்னுட்டா என்ன பண்றது? இப்பவே எங்க கண்ணு முன்னாடி கொன்னாத்தான் ஆச்சு. ஆனா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் காரர்களுக்கு லாஸ்ட் ரிசார்ட், கொல்லவே அவளுக்கு மனசு வராது. நமக்கு இத கொன்னாத்தான் சுவாமி, இல்லைன்னா எங்க ஆட்ட பிடிச்சுன்னு படுத்துனா என்ன பண்றது? வாசம், நம்ம உயிரை பத்தி நமக்கு பயம், நாம காப்பாத்தினதான் ஆகணும். அதே மாதிரி அதுகளோட உயிரை பத்தி பயம் இருக்கும் இல்லையா? அப்ப நாம தான் காட்டை அழித்து கொண்டு போகிறோம். அதுகள் இடமில்லாதபடியாலே நாட்டுக்குள்ளே வருகின்றன. ஆனால் விலங்குகள் தாங்களிடையே நாட்டுக்கு வரவே வராது. அதனாலதான் ஓரொரு விலங்குக்கும் முடிஞ்ச அளவுக்கு சோறு போடணும். இத்தனைக்கும் தர்மசாஸ்திரம் பூத யஜ்யம்னு ஒண்ணு சொல்லிருக்கு. நாம தினப்படி 5 யஜ்யங்கள் பண்ண வேண்டும். அப்பதான் நம்முடைய பாப்பங்களை போக்கிக்க முடியும். மனுஷ யஜ்யம் பண்ணணும், மனிதர்களுக்கு உணவு படைத்தல். பூத யஜ்யம் பண்ணணும், பிராணிகளுக்கு அத்தனைக்கும் உணவு படைத்தல். அப்ப பிராணிகளை அழிக்க கூடாது, பதிலுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அதுகளை நம்ம இடத்துலயும் உள்ள வர வேண்டாம், நாம அதுகளிடத்துக்கு போக வேண்டாம். காட்டை அழிப்பதும் கூடாது. ஒரு மரத்தை அழிக்கிறோம்னா எத்தனை 100 வருஷமா அந்த மரம் நின்றுக்கோ. ஆனா சுலபமா எத்தனை பேர் புலிகளை கொன்னுடுறா, சுலபமா எத்தனை பேர் மரத்தை கொன்னுடுறா. அது கூடாது. இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு 2 விதத்துல பொருள் பார்க்கிறோம். ஒன்னு திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகள் பாண்டவர்கள்னு ஒரு பொருள். இன்னொன்னு நிஜமா காட்டை அழிக்காதே, புலி அழிக்காதே. காடும் புலியும் அது மாட்டுக்கு சேர்ந்து இருந்து போறது. நம்ம என்ன பண்ணித்து? இத்தனைக்கு இப்ப சமீபத்துல நீங்க கேள்விப்படுறீங்களா, மண்புழுவினால எத்தனை லாபம். இயற்கை உரம் போடுறோம், இயற்கையான விவசாயம் பண்றதுக்கு இப்ப நல்ல வரவேற்பு உள்ளது. செய்ய வேண்டியது என்ன? பசுமாடு 4 மாடு வச்சுக்கணும். வச்சுட்டா அது சாணி போட போறது. அந்த சாணி போடுறதை எடுத்து வச்சுட்டோம்னா மண்புழு அது சிறந்த உரமாயிட போறது. அதே பசுமாடு பால் கொடுக்க போறது. இந்த சாணியை வச்சுட்டு உரமாக்கி விடலாம். அந்த பாலை வைத்துக் கொண்டு அந்த பாலை 4 பேர் கொடுத்தோம்னா லிட்டருக்கு இத்தனை ரூபான்னு வரப்போகுது. பசுமாட்டதையும் காப்பாத்தினதாயிடும். கோ சம்ரக்ஷணம், அது தனக்கு வேண்டியதை தானே சம்பாதிச்சுக்கும். தெரியுமோ, ஒரு பசுவை வைத்துன்னு நம்ம காப்பாத்தினோம்னா அதற்கு வேண்டியதை அதுவே சம்பாதித்து விடும். அதுக்கு போடுற சாணகத்துக்கு சரி, அதனால கிடைக்கிற உரம், அது கொடுக்கிற பால், அதனால கிடைக்கிற பணம், இந்த 2 வைத்துக் கொண்டு அதுக்கு புல்ல வாங்கி போட்டோம்னா போதும். இந்த மாதிரி மனிதனாலேயான பண்ண முடியுமா? எத்தனை பேர் நமக்கு வேண்டியதை நாமே சம்பாதிச்சுக்காத இருக்கும். ஆனா ஒரு பசுமாடு எண்ணெயிலிருந்து தனக்கு வேண்டியதை தானே சம்பாதிச்சுக்கிறது. அப்ப இயற்கையாய் ஒரு மண்புழுவிலிருந்து கூட நமக்கு நன்மை இருக்கு. புலியினாலே நன்மை தான் இருக்கு. இல்ல புலி அழிக்கிறதுக்கு என்ன இருக்கு? கடிக்குமே கொதருமே நினைக்கிறோம். சயின்ஸ் படிச்சவர்கள் அப்படி பேச மாட்டார்கள். ஈகாலஜி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கணும் இல்லையோ? ஈகோலாஜிக்கல் பேலன்ஸ். ஒரு பெரிய வயல் இருக்கு, வயல்ல நிறைய பெருச்சாளி இருக்கும், எலி இருக்கும், அந்த வயல்லையே பாம்பு இருக்கும், அந்த வயல்லையே கீரிப்புள்ள இருக்கும். 3யுமே பகவான் படைச்சுடுறார். ஏன்னா எலி மட்டும் இருந்தால் தானியத்தை முழுக்க அழிச்சுடும். அதுக்காகத்தான் பாம்பு எலியை சாப்பிடும். பாம்பு மட்டும் இருந்தா மனிதனை கடிச்சுடும். அதுக்காகத்தான் கீரிப்புள்ள, அது பாம்பை கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கும். மயில் பாம்பை கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கும். இப்படி ஒண்ணுக்கொண்ணு சிட்டித்து தான் இறைவன் எல்லாத்தையும் சமன்படுத்தியிருக்கார். அவர் இப்படிதான் பேலன்ஸை மெயின்டைன் பண்றார். நாம என்ன பண்றோம்னா இதுக்கு இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணிடுறோம். நாம குறுக்க போய் புலிகளா அழிச்சுன்னு போனா இன்னும் இந்த தேசத்தின் முக்கிய விலங்கு, நேஷனல் அனிமல்னு வேற சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு தோணும், என்னத்துக்கு விதுரர் இப்போ பாண்டவனுடைய பிள்ளைகள்லாம் சிங்கத்தை போலே, உன் பிள்ளைகள்லாம் காட்ட போலேன்னு சொல்லிருக்கலாம் இல்லையோ? ஆனா புலிகளை போலேன்னு சொல்றார். என்னத்துக்குன்னா ஒருவேளை
நம்ம பாரத தேசத்துக்கு புலி தான் நேஷனல் அனிமல். அதனால சொல்லிட்டு இருக்காரோ என்னமோ, புலி ரொம்ப என்டேஞ்சர்டு ஸ்பீஷின்னு சொல்றோமோ இல்லையோ, ரொம்ப தூரம் அது இல்லாமலே போயிட்டு இருக்கிற காலம். அதனால புலி அவர் எந்த வேளையில புலி அழிக்காதுன்னு சொன்னாரோ, அவர் பாண்டவனுடைய பிள்ளைகளை புலிகள்னு வச்சுன்னு சொன்னார். நாம இப்ப நெஜ புலியே பார்த்து அழிச்சுட்டு இருக்கோம். அவர் காட்டை அழிக்காது என்னார், திருத்தராஷ்டிரம் பிள்ளைகளை காடுங்கிறதுக்காக நம்ம நெஜ காட்டே அழிச்சுட்டு இருக்கோம். நம்மால் முடிந்த அளவுக்கு இயற்கை மாறாமல் வைத்துக் கொள்ள வேண்டும், இயற்கையோட ஒன்றி வாழ கத்துக்கொள்ள வேண்டும். புலிகளை அழிக்காதே, அப்பதான் காடு காப்பாற்றப்படும். காட்டை அழிக்காதே, அப்பதான் புலிகள் காப்பாற்றப்படும். இந்த ரெண்டையுமே செய்யாதே. சண்டை வந்துடுத்துனா இந்த ரெண்டுமே ஆயிடும். சமாதானமாக போ, நாட்டை பங்கெடுத்து அவர்களிடத்துல கொடு என்ன இந்த 2 ஸ்லோகத்தால சொல்றார். புலியும் காடும் காக்கப்பட வேண்டும், அனைத்து விலங்குகளும் காடுகளும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை இதிலிருந்து பார்த்துட்டோம். தீபம் பாரதத்தில்